ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கிஸ். இன்னைக்கு இந்த அவேக்கன் சீரிஸோட கடைசி எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல காங்கோட அப்பா கேப்டன் கிட்ட ஒரு டீலிங் போட்டுருந்துருப்பாரு. உன்னோட ஃபார்முலாவை என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு அந்த சீக்ரெட் லேப் எங்க இருக்குன்றத காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால கேப்டனும் அவரோட ஃபார்முலா இருக்கிற அந்த விஆர் கிளாஸை கொடுத்துருப்பாரு. அதே சமயம் இந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனோட தலைவர் இந்த சீஃப் செக்ரட்டரி தான், அவனுக்கு இப்போ 106 வயசு ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் கேப்டன் கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேப்டன் அந்த சீஃப் செக்ரட்டரிட்ட எப்படி இந்த ஆள் தான் தலைவர்ங்கிறத கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பிளாஷ்பேக்ல ஒரு வயசான பாட்டியை காமிச்சாங்க இல்லையா, அந்த பாட்டிக்காக தான் இந்த சாகாவரம் கொடுக்கக்கூடிய மருந்து கண்டுபிடிக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டையே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் ஒரு வயசான தாத்தாவை காமிச்சாங்க இல்லையா, அந்த வயசான தாத்தாவோட பேர் தான் வான் ஹான் அப்படிங்கிறது. அவர் தான் இந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனோட தலைவரும் கூட. ஆனா அந்த தலைவர் அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த தலைவரை பத்தி எந்த ஒரு நியூஸ்மே இல்ல. அப்போ அவங்க இறந்து போனவங்க எல்லாம் யாரு என்னங்கிறது தெரியாததுனால காணாம போனவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த கேஸையே க்ளோஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதனால இந்த தலைவரை பத்தியும் எந்த ஒரு நியூஸும் இல்லாததுனால அந்த வான் ஹான் அப்படிங்கிற ஆளு செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி கேஸை முடிச்சிருந்திருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த ஆள் சாகவே இல்லை. எப்படி கேப்டனோட பிளட்டை யூஸ் பண்ணி ஒரு சீரம் தயாரிச்சு அந்த லேடி டாக்டர் இப்ப வரைக்கும் இளமையோட இருக்காங்களோ, அதே மாதிரி அந்த தலைவருக்கும் அந்த மருந்து கொடுத்திருக்காங்க. அவருமே இப்ப வரைக்கும் இளமையா மாறிட்டாரு. அந்த தலைவர் தான் இந்த சீஃப் செக்ரட்டரி. அது மட்டும் இல்லாம உண்மையான சீஃப் செக்ரட்டரி வேற ஒரு ஆளு. ஒரு தடவை கேப்டன் பழைய நியூஸ் பேப்பர்ல பாத்துருந்திருப்பாரு. 1995 ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனோட முக்கிய பொறுப்புல இருந்த ஒரு மிலிட்டரி ஜெனரலோட மருமகனான சீஃப் செக்ரட்டரி காணாம போயிட்டான், அவனை பத்தி எந்த ஒரு தகவலுமே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கேப்டன் பார்த்திருப்பாரு. அது உண்மைதான். உண்மையான சீஃப் செக்ரட்டரியை அப்பயே கொண்டுட்டாங்களா இல்ல அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல செத்து போயிட்டானா என்னன்னு தெரியல. அவனோட ஐடென்டிட்டியை இந்த தலைவர் எடுத்துக்கிட்டான். அந்த தலைவர் கொஞ்சம் இளமை ஆயிட்டான் இல்லையா, அதனால அதுக்கப்புறம் புது ஐடென்டிட்டி வேணும் அப்படின்றதுக்காக இந்த சீஃப் செக்ரட்டரியோட ஐடென்டிட்டி எடுத்துட்டு இப்ப வரைக்கும் அவன் சீஃப் செக்ரட்டரியாவே வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த கேப்டன் சொல்றாரு. இவன் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டான், இதுக்கப்புறம் இவனை விட்டு வைக்க கூடாது, முதல்ல இவனை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அடியாளுக்கு போய் அவனை புடிடா அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறான். அவனோட அடியாலும் கேப்டன் அட்டாக் பண்றதுக்காக வரான். கேப்டன் லெஃப்ட் ஹேண்ட்லயே அவனை தூக்கி கடாசிடுறாரு. இந்த சீஃப் செக்ரட்டரி எஸ்கேப் ஆகி போலான்னு பார்க்கும்போது இந்த பாடி கார்டு தான் ஓடி போய் அவனை மடக்கி பிடிச்சி கையெல்லாம் கட்டி கார்ல ஏத்தி அங்கிருந்து கடத்தி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவனோட கையெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. அவனுக்கு மாத்திரை சாப்பிட வேண்டிய டைம் வேற வந்துருச்சு. மாத்திரை சாப்பிடுற டைம் தாண்டிடுச்சுனா தான் அவனுக்கு உடம்புல இருக்க தோல் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருமே. கேப்டன் கிட்ட கேக்குறான், இங்க பாரு என்னோட பாக்கெட்ல ஒரு மாத்திரை இருக்கு, அது கொஞ்சம் எடுத்து கூட எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். என்ன மாத்திரை, எதுக்காக அப்படின்னு கேட்டா அதை சொல்ல மாட்டேங்கிறான். அதனால கேப்டன் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. இங்க இந்த சீக்ரெட் லேப காமிக்கிறாங்க. காங்கோட அப்பா தான் இந்த சோமின் ஹோவ டெஸ்ட் சப்ஜெக்டா யூஸ் பண்ணணும்னு சொல்லி தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க இல்லையா. ஆக்சுவலா கேப்டனோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இவங்க தான் டெஸ்ட் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்களா, அந்த குழந்தைங்களோட ரத்தத்துல இருந்து இவங்க ஒரு சீரம் தயாரிச்சிருக்காங்க. அந்த சீரம் ஒழுங்கா வேலை செய்தா இல்லையான்னு இந்த சோமின் ஹோக போட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக தான் இவனை தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க போல இருக்கு. அவனுக்கு அந்த மருந்தையும் கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க. அப்பதான் அந்த லேடி டாக்டர் அங்க வந்து பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. காங்கோட அப்பாவும் இந்த ஃபார்முலா எனக்கு கிடைச்சிருச்சு, கேப்டன் கிட்ட ஒரு டீலிங் போட்டேன், அவன் கொடுத்துட்டான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லவும் அந்த அம்மா அந்த கண்ணாடியை வாங்கி போட்டு பார்த்துட்டு அந்த ஃபார்முலாவை பார்த்ததும் இந்த சந்திரமுகி படத்துல சந்திரமுகி நகையை பார்த்ததும் ஜோதிகா முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுமே, அப்படி ஒரு பிரகாசம். என் பையன் டேலண்டான ஆளுன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு டேலண்டா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இந்த சோமின் மயக்கம் தெரிஞ்சு என்னை ஏன்டா கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கானா, கவலைப்படாதப்பா, உனக்கு ஒரு மருந்து கொடுத்துருக்கோம், அந்த மருந்து மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு எட்டர்னல் லைஃப் கிடைக்கும், சாகாவரம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், அட பைத்தியக்காரங்களா, என்ன டெஸ்ட் சப்ஜெக்டா யூஸ் பண்ணிருக்கீங்களா, முதல்ல என்ன அவுத்து விடுங்கடா அப்படின்ற மாதிரி அவன் குதிச்சுட்டு இருக்கான். அப்ப இந்த லேடி டாக்டர் இவனுக்கு எவ்வளவு மருந்து கொடுத்த அப்படின்னு கேக்குறாங்க. 5 ml அப்படின்னு சொன்னதும், இன்னொரு 3 ml எக்ஸ்ட்ராவா கொடு அப்படின்னு சொன்னதும், காங்கோட அப்பா இன்னொரு 3 ml மருந்து கொண்டு வந்து இந்த சோமின் ஹோக்கு போடுறான். அந்த மருந்தை போடவே அவனுடைய உடம்பு பயங்கரமா துடிக்குது. அப்படியே ரத்தம் கக்கி அவன் இறந்து போயிடுறான். அப்ப இவங்களோட மருந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த கேப்டனோட ஃபார்முலா வேலை செய்யல போல இருக்கே அப்படின்ற மாதிரி காங்கோட அப்பா சொல்றாங்களா. இல்ல, அவனோட ஃபார்முலா வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இந்த லேடி டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இங்க கேப்டனும் பாடி கார்டும் அந்த சீஃப் செக்ரட்டரியை தாத்தாவோட அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு தான் தூக்கிட்டு வராங்க. அங்க ஏதோ ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இடம் இருக்கும் போல இருக்கு, அங்கதான் போய் கட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் அவனோட பாக்கெட் எல்லாம் செக் பண்ணும்போது இந்த சீக்ரெட் லேபுக்குள்ள போறதுக்கான கீ கார்டும் அவனோட மாத்திரையும் கிடைக்குது. இந்த மாத்திரை தான் கொடுக்க சொல்லி கேட்டியா, ஆமா இது என்ன மாத்திரை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த சீஃப் செக்ரட்டரியோட போனுக்கு இந்த லேடி டாக்டர் கால் பண்றாங்க. கேப்டன் உடனே ஒரு பேனாவை எடுத்து சீஃப் செக்ரட்டரியோட கழுத்துல வச்சுக்கிட்டு, ஏதாவது தேவையில்லாத விஷயத்த பேசுனேன்னு வச்சுக்கோ, சாகாவரம் கிடைக்கணும் தானே இவ்வளவு வேலையும் செஞ்சு வச்ச, ஒரு நிமிஷத்துல அந்த கனவை எல்லாம் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணி அவனோட காதுல வைக்கிறாரு. அங்க அந்த லேடி டாக்டர் சொல்றாங்க, தலைவரே சோமின் ஹோ செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னதும், என்னது சோமின் ஹோ செத்து போயிட்டானா, அப்போ கேப்டனோட ஃபார்முலா வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, அவனோட ஃபார்முலா வேலை செய்யும், ஆனா அது அவனோட ரத்தத்துல மட்டும்தான் வேலை செய்யும், அவனோட ரத்தம் இப்ப நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொன்னதும், நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி விட்டுடுறான். ஆனா இவன் பேசும்போது கொஞ்சம் பதட்டமா பேசினதுலயே அந்த லேடி டாக்டருக்கு சந்தேகம் வந்துருச்சு.
நம்ம தலைவர் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியா, அந்த லேடி டாக்டர் சொன்னதை கேட்டியா? என்னோட ரத்தம் வேணுமா, என்னோட ரத்தம் வேணும்னா அந்த லேபுக்கு போகணும்ல, இப்பவாது சொல்லு அந்த லேப் எங்க இருக்குன்னு அப்படின்னு கேட்டா அவன் லேப் எங்க இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். அப்ப இங்கே கடடா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அவனை அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது என் மாத்திரையை கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். அந்த மாத்திரைக்காக அவன் ரொம்ப துடிக்கிறத பார்த்தோன்னே என்னமோ டவுட்டா இருக்கே, இது என்ன மாத்திரை இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் கேப்டனுக்கு ஞாபகம் வருது, இவன் இந்த மாத்திரை இதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதை பார்த்திருப்பான். இது எதுக்காக இந்த மாத்திரை சாப்பிடுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவன் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா அவனோட பார்வை அவனோட கழுத்துக்கு பின்னாடி போறதை நோட் பண்ணிட்டு போய் கழுத்துக்கு பின்னாடி பார்த்தா தோல் எல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போய் வயசான தோல் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஓ, எக்ஸ்பெரிமெண்டோட சைடு எஃபெக்டா? அப்ப என்னோட ஃபார்முலா இன்னும் முழுசா வேலை செய்யல போல இருக்கே, அதுக்காக தான் இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை எடுத்து கேப்டன் பாக்குறாரு. இதுல இருக்கிற மாத்திரை எல்லாமே ஒன்னொன்னு ஒரு குழந்தையோட உயிர் இல்ல, அந்த குழந்தைங்களோட உயிரை எடுத்து நீ உன்னோட வாழ்நாளை நீட்டிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கல. சரி, இந்த மாத்திரை எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டா 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்றான். போடலைன்னா வயசாகி செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்றான்னா ஒரு மாத்திரை எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு கேப்டன் அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஜெனி அவளோட ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியில வரா. லிப்ட்ல கிளம்பி எங்கேயும் வெளியில போறா. லிப்ட் டோர் ஓபன் ஆனதுமே வெளியே துப்பாக்கியோட 2 சோல்ஜர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அவளை அப்படியே கடத்தி தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்க இந்த கில்லர் ஜேவும் தாத்தாவோட அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல தானே இருக்கான். அவன் தூங்கி எந்திரிச்சு வந்து பாக்குறான். பாடி கார்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறானா, இவருக்கு வணக்கம் சொல்லுப்பா, இவரும் ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னதும் அவனும் வணக்கம் சொல்றான். வணக்கம் சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். எல்லாரும் பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிப்பாங்க, ஆனா இவங்க 2 பேரும் நம்பர் சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. இந்த ஜே சொல்றான் நான் தான் நம்பர் 157 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாடி கார்டு சொல்றான் நான் தான் நம்பர் 99 அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேரும் இப்படி சொல்றதை பார்த்துட்டு நான் தான் நம்பர் 113 அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஜெனி அந்த சோல்ஜர்ஸ் கடத்திட்டு வந்தாங்க இல்லையா, அந்த சீக்ரெட் லேபுக்கு தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல குழந்தைங்களை எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக தனித்தனியா ஜெயில் மாதிரி செட்டப்ல படுக்க வச்சிருக்கிறத பார்த்ததுமே ஜெனிக்கு புரிஞ்சிருச்சு இது சீக்ரெட் லேப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லேடி டாக்டர் அவ முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஷாக் ஆயிடுறா. ஏன்னா கடைசியா ஜெனி அவளோட அம்மாவை 8 வயசுல ஒயிட் நைட் வில்லேஜ்ல பாத்திருப்பா. அப்ப எப்படி பார்த்தாலோ அதே மாதிரி 28 வருஷம் கழிச்சு இப்பவும் பார்த்தா ஷாக்காக தானே செய்யும். ஆனா இவ்வளவு வருஷம் கழிச்சு தான் பொண்ணை பாக்குறமேனு அந்த லேடி டாக்டருக்கு கொஞ்சம் கூட பொண்ணு மேல பாசமே இல்ல. துப்பாக்கி முனையில அவளை கடத்திட்டு வந்ததோட மட்டும் இல்லாம அவ கழுத்திலேயே மயக்க ஊசி போட்டு அவளை மயக்கமாக்கிடுறாங்க. இங்கே அந்த சீஃப் செக்ரட்டரிக்கு மாத்திரை கொடுத்து இப்ப 6 மணி நேரம் ஆயிடுச்சு. 6 மணி நேரம் கழிச்சு அவனை அடுத்த மாத்திரை சாப்பிடணும்ல. கேப்டன் அந்த மாத்திரை டப்பாவோட வராரு. இப்பவாது சொல்லு அந்த லேப் எங்க இருக்குன்னு அப்படின்னு கேட்டுட்டு வரும்போதே கேப்டனுக்கு ஜெனியோட நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. எடுத்து பார்த்தா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக அவளை மயக்க நிலைமையில பெட்ல படுக்க வச்சிருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அந்த லேடி டாக்டர் தான் அனுப்பி வச்சிருக்காங்க. உடனே அதே நம்பருக்கு கேப்டன் திரும்பி கால் பண்ணா அந்த டாக்டர் தான் அட்டன் பண்றாங்க. எடுத்ததும் மகனே அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுறாங்க. ஜெனி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வேகமா கேட்கிறாரா. என் பொண்ணை நானே காயப்படுத்துவேன் நீ சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. பொண்ணு பையன்ற பாசம்லாம் என்னைக்காவது உனக்கு இருந்திருக்கா, அதையெல்லாம் நீ பேசவே பேசாத, ஒழுங்கா ஜெனியை திருப்பி அனுப்பிடு அப்படின்னு சொன்னா, எனக்கு ஜெனி தேவையே இல்லப்பா, எனக்கு தேவை நீ மட்டும்தான், உன்னோட ரத்தம் மட்டும்தான், அதனால நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரி அந்த லேடி டாக்டர் சொல்றாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஒழுங்கா ஜெனியை திருப்பி அனுப்பிடு, இல்லன்னா அப்படின்ற மாதிரி கேப்டன் மிரட்டுற மாதிரி சொல்றாரா. இல்லன்னா என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்டா, உன் தலைவர் என்கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொன்னதும் என் தலைவருக்கு நல்லா தெரியும் என்ன தேவைங்கிறது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு போனை கட் பண்ணி விட்டுடுது. பாத்தியா அந்த லேடி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இப்பவாது லேப் எங்க இருக்குன்னு சொல்லு, நம்ம லேபுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கேப்டன் இந்த சீஃப் செக்ரட்டரியை கேட்டுக்கிட்டு இருக்காரு. காங்கோட அப்பா அந்த லேடி டாக்டர்கிட்ட கேட்கிறாரு, நாம ஏன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஜெனியை வச்சு ட்ரை பண்ணக்கூடாது, அவதான் இப்ப இங்க நம்ம கையில இருக்கா இல்லையா, என்ன இருந்தாலும் அவளும் கேப்டனும் ட்வின்ஸ் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல, அவங்க 2 பேரும் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். 2 பேரும் ட்வின்ஸா இருந்தாலும் வேற வேற கருவுல இருந்து உருவானவங்க. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னா தான் ஒரே கருவுல இருந்து பிறப்பாங்க, அவங்களோட ரத்தம் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கு வேற வேற மாதிரி தான் இருக்கும். அதனால ஜெனியும் கேப்டனும் ஒன்றும் கிடையாது. இந்த ஃபார்முலாவே கேப்டனோட சேர்ந்து தான் கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா அவன் அப்படிதான், அவனோட ரத்தம் இருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேலை செய்யும், அவனோட ரத்தம் இல்லைன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டே ஃபெயில் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அவன் அந்த ஃபார்முலாவே உருவாக்கி இருக்கான். நமக்கு அவன் தான் தேவை அப்படின்ற மாதிரி இந்த லேடி டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காங்கு ஜீவனையும் யூன்சுக்கையும் தாத்தாவோட அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வரா. அங்க தாத்தா கிட்ட அவங்க வந்து வணக்கம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த ஜீவன் அங்க உட்கார்ந்து இருக்க ஜேவை பாத்துடுறான். ஐயோ சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் பயந்துடுறான். டேய் இவன் இப்ப பழைய மாதிரிலாம் இல்லடா, கம்முனு இருடா அப்படின்ற மாதிரி காங் சொல்லிட்டு இருக்கும் போதே கேப்டன் அங்க வராரு. கேப்டன் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறான் இல்லையா, போய் பாசத்துல கட்டி பிடிச்சுக்கிறான். டே போதுண்டா, ரொம்ப ஆக்வர்டா இருக்குடா அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. காங் கேப்டன் கிட்ட கேக்குறா, என்னதான் ஜெனி அவங்க கடத்திட்டு போயிருந்தாலும் அவங்க ஜெனியோட அம்மா இல்லையா, ஆபத்து எதுவும் இருக்காது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா.
அம்மா பாக்குற வேலையை என்னைக்கு அவங்க பாத்துருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு தேவை என்னோட ரத்தம். அது கிடைக்கிற வரைக்கும் அவங்க கண்டிப்பா ஜெனியை எதுவும் செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல இருந்து நீங்களுமே விலகி இருங்க. ஏன்னா பிரசிடென்டோட சீஃப் செக்ரட்டரியை கடத்தினது அந்த சீக்ரெட் லேபுக்கு போகும்போது அங்க என்னெல்லாம் நடக்கும்னு தெரியாது. ஏதாவது தப்பா நடந்து போய் அதுல உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எப்படி இருந்தாலும் இது ஒரு இல்லீகலான விஷயம். இது வெளியில வரும்போது நீங்க அதுல மாட்டினீங்க அப்படின்னா உங்களோட வேலை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க யாரும் இந்த விஷயத்துல தலையிட வேணாம், நான் மட்டும் தனியாவே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னைக்கு கேப்டன் சொல்ற விஷயத்த காங்கு கேட்டிருக்கா, அதனால அவ கேட்க முடியாது, நானும் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. கேப்டனையே பேசி மடக்கிடுறா. ஜேவும் பாடி கார்டும் வந்து நாங்களும் தான் வருவோம், நாங்களும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நானும் வருவோம் நானும் வருவோம்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரிப்போர்ட்டர்லயும் அவனோட ப்ரொடியூசரும் தனியா ஆபீஸ் ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா, ஒரு வேலையும் இல்லாம கொசு அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தேவையில்லாம இவனை நம்பி இங்க வந்ததுக்கு இதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு கேஸும் கிடைக்கல, ஒரு நியூஸும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் புலம்பிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு பார்சல் டெலிவரி ஆகுது. அதை எடுத்து பார்த்தா அதுல ஒரு ஹார்ட் டிஸ்க்கும் ஒரு சின்ன ஸ்லிப்பும் இருக்கு. அந்த ஸ்லிப்ல ரிப்போர்ட்டர் லீ மட்டுமே பெஸ்டா செய்யக்கூடிய ஒரு வேலை இந்த அட்ரஸ்ல காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் தான் அந்த ஸ்லிப்பை எழுதி அனுப்பியிருக்காரு. அந்த ஹார்ட் டிஸ்க போட்டு பார்த்தா இந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷன்ல நாட்டோட பெரிய புள்ளிகள்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்கள பத்தின டீடைல் எல்லாமே அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு. அடுத்த நாள் இவங்க எல்லாரும் அந்த சீக்ரெட் லேப் நோக்கி கிளம்பி போறாங்க. கேப்டன், காங்கு, பாடி கார்டு, அப்புறம் அந்த சீஃப் செக்ரட்டரி 4 பேரும் ஒரு கார்ல போறாங்க. ஜீவன் ஒரு கார்ல, யூன்சுக்கும் ஜேவும் ஒரு கார்ல. 3 காரும் ஆரம்பத்துல ஒன்னாதான் கிளம்புது. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் 3 பேரும் கண்ணிலேயே செய்க காமிச்சிட்டு தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க போறாங்க போல இருக்கு. இந்த ஜீவன் என்ன பண்றான், நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சீஃப் கிட்டையும் டெபுட்டி சீஃப் கிட்டையும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி அவங்க மூலியமா ஒரு ஸ்வாட் டீமை ரெடி பண்ணி இந்த சீக்ரெட் லேபுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். கேப்டனோட காரு நேரா அந்த சீக்ரெட் லேப் இருக்கிற இடத்துக்கு தான் போகுது. எல்லாத்தையும் உள்ள அனுப்பிட்டு கேப்டன் என்ன பண்றாரு, இந்த சீஃப் செக்ரட்டரியோட மாத்திரை அவர்கிட்ட தானே இருந்துச்சு, அந்த மாத்திரை எடுத்து அவரோட கார்லயே க்ளவ் பாக்ஸ்குள்ள போட்டு மூடி வச்சுட்டு அங்க இருந்து உள்ள போறாரு. உள்ள போகும்போதே இந்த பாடி கார்டு அங்கங்க பாம்பை பிக்ஸ் பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கான். இங்க உள்ள வந்து பார்த்தா மிலிட்டரி சோல்ஜர்ஸோட பாதுகாப்போட இந்த சீக்ரெட் லேப் ரன் ஆகிட்டு இருக்கு. கேப்டன் இப்படி லேபுக்குள்ள பார்த்ததும் இந்த லேடி டாக்டரோட முகத்துல அப்படியே ஒரு பிரகாசம், அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஜெனி எங்க அப்படின்ற மாதிரி கேப்டன் கேட்கிறாரா. அப்ப அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் அவளை கையை காலெல்லாம் கட்டி இழுத்துட்டு வந்து போடுறாங்க. எனக்கு தேவை உன்னோட பிளட் மட்டும்தான், அதை கொடுத்துரு. இந்த ஜெனி, அந்த குழந்தைங்க, இவங்க யாரும் எனக்கு தேவையே இல்லை, நான் விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சோல்ஜருக்கு கண்ணை காமிக்கவும் அவங்க ஜெனியோட தலையிலே துப்பாக்கியை வச்சு மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாம கேப்டனும் ஒத்துக்கிறாரு. அவர் கையில ஹேண்ட் கஃப் போட்டுட்டு கையில இருந்து ரத்தத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. காங்கோட அப்பதான் ரத்தத்தை எடுத்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள இந்த சீஃப் செக்ரட்டரிக்கு பொறுமையே இல்ல. சீக்கிரமா அந்த மருந்தை கண்டுபிடிங்க, இதுக்காக நான் 38 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஆமாமா, சீக்கிரம் கண்டுபிடிங்க, தலைவர்கிட்ட வேற போதுமான அளவு மாத்திரை இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னதும் அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது. டே, என் மாத்திரை எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரா. மாத்திரையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு, ஐயோ அதை நான் கார்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொன்னதும் வருதே அந்த ஆளுக்கு கோவம். கேப்டன் அடிக்கலான்னு போறானா, இந்த லேடி டாக்டர் தான் போய் தடுத்து நிறுத்துறாங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, நம்ம மருந்து ரெடி ஆயிடும் அப்படின்னு சொன்னதும் கோவத்துல அங்க இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கான். இப்படி இவங்க கொஞ்ச நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கிற அந்த சமயத்துல கேப்டன் காங்கு கிட்ட கண்ணை காமிக்கிறாரு. காங்கு நைஸா போய் அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ல ஒரு பென் டிரைவை சொருகி விட்டுடுறா. இவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. கேப்டன் காங்கு கிட்ட ஒரு பென் டிரைவை கொடுத்து அங்க போனதுமே அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ல யாருக்கும் தெரியாம இந்த பென் டிரைவை சொருகி விட்டுடு. இதை சொருகுனதுமே யூன்சுக்கும் ஜேவும் அந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிடுவாங்க. இவங்க ஒரே ஒரு சீக்ரெட் லேப் தான் வச்சிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது லேப் வச்சிருக்காங்களான்றது தெரியல. கண்டிப்பா வேற சீக்ரெட் லேப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களோட நெட்வொர்க் எல்லாம் கனெக்ட் ஆகிற அந்த சர்வரை ஹேக் பண்ணி இவங்களோட ஒட்டுமொத்த டேட்டாவையும் டெலீட் பண்ணணும். அந்த டேட்டாவெல்லாம் டெலீட் ஆன உடனே இவங்க வச்சுட்டு வந்த அந்த பாமை ஆக்டிவேட் பண்ணி விடணும். டேட்டா டெலீட் ஆனதுக்கு அப்புறம் பாமை ஆக்டிவேட் பண்ணி 5 நிமிஷத்துக்குள்ள அது வெடிக்கிற மாதிரி செட் பண்ணணும். சோ நமக்கு டெலீட் ஆன உடனே 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம அந்த லேப்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் இவங்க இங்க வந்திருக்காங்க. இவங்க பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த பென் டிரைவை அந்த கம்ப்யூட்டர்ல காங் சக்சஸ்ஃபுல்லா சொருகிடுறா. இதே சமயத்துல ஜீவனும் போலீஸ் சீஃபையும் ஸ்வாட் டீமையும் கூப்பிட்டுட்டு அந்த லேப் இருக்கிற அந்த பில்டிங்கை சுத்தி வளைச்சிடுறாங்க. அந்த சமயத்துல ஒரு கார் இவங்க எல்லாம் விலக்கிக்கிட்டு வேகமா உள்ள வருது. யாருன்னு பார்த்தா இந்த ரிப்போர்ட்டர் லீ தான். இவனுக்கு மட்டும் எங்க இருந்துரா இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, நீ தான் சொல்லியடா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனை பிடிச்சிட்டு கேக்குறாங்களா. சத்தியமா நான் சொல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லேபே ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்கு. ஆளாளுக்கு ஒரு மூலையில நின்றுட்டு இருக்காங்க. காங்கோட அப்பாவும் இந்த லேடி டாக்டர் தான் கேப்டனோட ரத்தத்துல இருந்து அந்த மருந்து தயாரிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீஃப் செக்ரட்டரிக்கு பொறுமையே இல்ல. ஏன்னா அவனுக்கு மருந்து சாப்பிட வேண்டிய நேரம் வேற தாண்டி போனதுனால அவனுக்கு தோல் எல்லாம் வேற சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் இந்த யூன்ஸுக்கும் ஜேவும் தனியா வேற பக்கத்திலே வேற ஒரு பில்டிங்ல இருந்துட்டு இங்க கம்ப்யூட்டரை ஹேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி அந்த கம்ப்யூட்டரை ஒரு வழியா ஹேக் பண்ணி முடிச்சிடுறாங்க. கனெக்ட் ஆயிடுச்சு அந்த சர்வரோட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சீக்ரெட் லேப்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ல இருக்க எல்லா டேட்டாவையும் ஒட்டுமொத்தமா டெலிட் கொடுக்குறாங்க. இவங்க டேட்டாவை டெலிட் கொடுக்குற அதே சமயத்துல அவங்க அங்க மருந்தையே கண்டுபிடிச்சு முடிச்சிடுறாங்க. இன்னமும் டேட்டா டெலிட் ஆகல, இப்போதைக்கு அவங்க மருந்து யூஸ் பண்ணக்கூடாது, அவங்களை இப்படியே தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக கேப்டன் அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அவங்க என்னடா இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு வழியா மருந்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அப்போ கேப்டன் வந்து கேக்குறாரு, நீங்க கண்டுபிடிச்ச மருந்து நிஜமாலுமே வேலை செய்யுமா? இல்ல அது என்னோட ஃபார்முலா, என்னோட ரத்தம் அப்படிங்கறதுனால ஒரு ஆர்வத்துல தான் கேக்குறேன்.
நிஜமாலுமே அது நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஏதோ சொல்றீங்களே, மரணம் இல்லாத வாழ்க்கை, எவர் யூத், இம்மார்டாலிட்டி அப்படின்னு என்னென்னமோ சொல்றீங்களே, அதெல்லாம் கொடுக்குமா? இல்ல அதுக்கு பதிலா விஷமா மாறி உங்களை கொன்னுடுமா? 2ல ஏதாவது ஒண்ணு தானே நடக்கும். 2ல எது நடக்கும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு. இந்த சீஃப் செக்ரட்டரிக்கு வேற பதறுது. டேய் என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானா. உடனே இந்த லேடி டாக்டர் வந்து, உன்னோட ரத்தத்துல இருந்து தயாரிச்ச அந்த மருந்து யூஸ் பண்ணி கடந்த 30 வருஷமா நான் இன்னமும் இளமையோட இருக்கேன். நான் தான் சாட்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நின்னுக்கிட்டு மூஞ்ச காமிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா. டக்குனு கேப்டன் அவங்களோட கையை பிடிச்சிடுறாரு. அவங்க கையில இருக்கிற சட்டையை விலக்கி விட்டுட்டு கையை காமிக்கிறாங்க. அவங்களோட கையிலயும் எப்படி இந்த சீஃப் செக்ரட்டரிக்கு மருந்து சாப்பிட டைம் ஆயிடுச்சுன்னா தோல் சுருங்குமோ அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த சைடு எஃபெக்ட் இருக்கும் போல இருக்கு. இந்த பூமியில பிறக்கிற எல்லாமே வயசாகி சாகணுங்கிறது இயற்கை. இயற்கையை எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அது என்னைக்குமே நடக்கவே நடக்காது. உங்களுக்கும் நடக்கல பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரா. இங்க பாரு, தேவையில்லாத பேசாத, இது என்னோட மருந்து, இது கண்டிப்பா வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பவும் ஸ்ட்ராங்கா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, அப்ப எதுக்காக அந்த சோமின்கோ மட்டும் செத்தான் அப்படின்ற மாதிரி கேப்டன் கேட்டதும் அந்த சீஃப் செக்ரட்டரி கேப்டனோட பேச்சுல பதறிடுறான். ஒருவேளை உண்மையா இருக்குமோ, நிஜமாலுமே இந்த மருந்தை யூஸ் பண்ணா நம்ம செத்து போயிருமோ அப்படின்ற பயம் வேற வருது. இந்த லேடி டாக்டர் தான் இருந்துட்டு, இல்ல தலைவரை நான் சொல்றது கேளுங்க, அந்த சோமின்கோக்கு யூஸ் பண்ணது இவனோட பிளட்ல இருந்து தயாரிச்ச மருந்து கிடையாது. நான் வேணா அது உங்களுக்கு இப்பவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காங்கோட அப்பாவா அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து ரத்தம் எடுத்துட்டு வர சொல்லி உள்ள அனுப்பி வச்சிடுறாங்க. அப்ப கேப்டன் லேடி டாக்டர் பார்த்து சொல்றாரு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வழியே சக்சஸ்ஃபுல்லா உங்களோட மருந்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை டெஸ்ட் பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சீஃப் செக்ரட்டரியை கண்ண காமிக்கவும் இவங்க சைக்கோத்தனமா அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு சீஃப் செக்ரட்டரிக்கு அந்த ஊசியை போட போறாங்க. உங்களுக்கு நான் மரணம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்க போறேன் தலைவரே, தயவு செஞ்சு என்னோட மருந்தை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோத்தனமா அந்த ஊசி எடுத்துட்டு அந்த ஆளுக்கு போட போறாங்களா. அந்த ஆளு, நான் இல்ல நான்லாம் டெஸ்ட் சப்ஜெக்டா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த லேப்ல இருந்தே வெளியில ஓடி வந்துடுறான். இந்த பில்டிங்கை விட்டு வெளியில வந்தோன்னா அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் இவனை சரௌண்ட் பண்ணிடுறாங்க. துப்பாக்கி காமிச்சு நின்றுட்டு இருக்காங்க. இவன் யாரையும் கண்டுக்கல. வேகமா கார்ல போய் கேப்டன் வச்சுட்டு வந்து அந்த மாத்திரை எங்கன்னு தான் தேடிட்டு இருக்கான். லீயும் ஒரு பக்கம் இது எல்லாமே போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் மாத்திரை டப்பாவை கண்டுபிடிச்சு எடுத்துடுறான். எடுத்து பார்த்தா அதுல மாத்திரைக்கு பதிலா கேப்டன் அதுல மிட்டாயை போட்டு வச்சிருக்காரு. கத்திக்கிட்டே அவன் அங்கேயே விழுந்துடுறான். அவனோட தோல்லாம் இருக்க இன்னும் அதிகமா வேற சுருங்க ஆரம்பிக்குது. என்னடா விழுந்தவங்க கிட்ட இருந்து சத்தத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் காருக்கு இந்த பக்கமா வந்து பாக்குறாங்க. உண்மையிலேயே ஒரு 106 வயசான ஒரு தாத்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே அவனோட உடம்பு மாறி இருக்கு. ரொம்ப வயசாகி அவன் இறந்தே போயிடுறான். இந்த லீ வேற இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாலையா, அவன் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. ஊரே இதெல்லாம் பாத்துட்டு இருக்கு. அதே சமயம் இங்க டேட்டா 100% டெலிட் ஆகி முடிஞ்சிருச்சு. டேட்டா டெலிட் ஆனதும் பாம்பை ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லி தானே இவங்க பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி இவங்க பாம்பை ட்ரிகர் பண்ணி விட்டுடுறாங்க. இன்னும் 5 நிமிஷத்துல அது வெடிக்க போகுது. இப்படி டேட்டா டெலிட் ஆயிடுச்சுன்ற விஷயத்த காங்கு சைகை மூலியமா கேப்டன் கிட்ட சொல்றா. அதை சொன்னதுமே அவர் கையில மாட்டியிருக்க அந்த கைவிலங்க ஏதோ நூலை பிச்சு போடுற மாதிரி அசால்ட்டா பிச்சு போட்டுட்டு இதெல்லாம் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேப்டன் எந்திரிச்சு நிக்கிறாரு. சோல்ஜர்ஸ் எல்லாம் கேப்டன் கன்னு தூக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த லேடி டாக்டர், அந்த சீஃப் செக்ரட்டரி போனா என்ன, இது என்னோட உழைப்பு, என்னோட கண்டுபிடிப்பு, இதுக்காக நான் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன், இப்ப இது சக்சஸ் ஆச்சா இல்லையாங்கிறத நானே டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலேயே அந்த மருந்தை போட்டுக்க போறாங்க. வேண்டாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னாலும் அந்த அம்மா கேட்க மாட்டேங்குது. போட்டுக்கிறதுக்காக போறாங்களா, வேண்டாம்னு சொல்றேன்ல அப்படின்னு கேப்டன் கத்தனதும் அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. என்னைக்காவது எப்பவாவது நீங்க செஞ்சதை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேப்டன் கேட்கிறாரா. நான் இதுக்காக வருத்தப்படணும், நான் என்னோட கடமை தானே செஞ்சேன், என்னோட வேலையை ஆத்மார்த்தமா பியூர் ஹார்ட்டோட செஞ்சிருக்கேன், எதுக்கு நான் வருத்தப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க இதுக்காக உங்க சொந்த பிள்ளைங்களையே பயன்படுத்திருக்கீங்க, அதுக்காக கூட வருத்தப்படலையான்னு கேட்டா, இல்ல நான் வருத்தப்படல, ஏன்னா நீ பிறந்ததே இதுக்காக தானே மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி கேப்டனை பார்த்து அவங்க மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வார்த்தை கேப்டனை ஏதோ ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு. இதை கேட்டதுமே ஜெனி எல்லாம் பயப்படுறா. கேப்டனுக்கு எல்லாம் அழுகையே வந்துருது. இப்படி ஒரு பொறப்பா பிறக்கிறதுக்கு நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகுறாரு. அப்ப அவருக்கு அந்த தலைவலி வருது. தலையை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. அவரால் வலி தாங்க முடியல. அவர் பாக்கெட்ல இருக்க லாலிபாப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அது கை தவறி கீழே விழுந்துருது. ஆனா அதை கூட எடுக்க விடாம அந்த சோல்ஜர் வந்து காலில் போட்டு மிதிச்சு அதை உடைச்சிடுறான். ஆனா இப்படி கேப்டன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு காங் அவர் கிட்ட போகலாம்னு சொல்லி ட்ரை பண்றாரா. இல்ல என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தலைவலிலையும் காங்கு கிட்ட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா இப்படி கேப்டன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அந்த லேடி டாக்டர் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. இது என் எக்ஸ்பெரிமெண்டோட சைடு எஃபெக்ட். ஒரு மான்ஸ்டருக்குள்ள மனுஷனுக்கான எமோஷன்ஸ் கூட எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனுக்குள்ள எமோஷன்ஸ் இருக்குன்னு நினைச்சு அந்த அம்மா சந்தோஷப்பட்டு இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம மத்தவங்க எல்லாம் கேப்டன் கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஆனா ஜெனிக்கு மட்டும் இங்க என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுங்கிறது நல்லாவே தெரியும் போல இருக்கு. அவ முகத்துல அப்படி ஒரு பயம் இருக்கு. அப்போ அந்த லேப்ல இருக்க எல்லா லைட்டுமே பிளிக்கர் ஆகுது. அங்க இருக்கிற மருந்து பாட்டில் எல்லாம் தானா வைப்ரேட் ஆகி கீழே விழுந்து உடையுது. எல்லாரும் புரியாம பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப அந்த இடத்துல ஒரு கொடூரமான சிரிப்பு சத்தம். கேப்டன் தான் அப்படியே இவங்க சொன்ன மாதிரி மான்ஸ்டர் மாதிரி கண்ணெல்லாம் செவந்து போய் எந்திரிச்சு நிக்கிறாரு. நான் வெளியே வர்றதுக்காக எவ்வளவு நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்,
இந்த கேப்டன் பையன் என்னை வெளியே வரவே விடல, ஒரு வழியா நான் வெளியே வந்துட்டேன். ஆனா இவன் உயிரோட இருக்கிற விஷயத்த வெளி உலகத்துக்கு தெரியாம பாத்துக்கணும் நான் இவங்கிட்ட படிச்சு சொன்னேன். ஆனா அவ கேட்கவே இல்ல. பரவாயில்ல, ஒயிட் நைட் வில்லேஜை சேர்ந்த ஒட்டுமொத்த பேரும் இங்கதான் இருக்கீங்க போல இருக்கு, எல்லாத்தையும் நான் இங்கேயே முடிச்சு கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பார்வை தான் கேப்டன் பாக்குறாரு. அந்த பாடி கார்டு பறந்து போய் கீழே விழறான். ஜெனி எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த கில்லருக்கு எப்படி கில்லர் ஜே நார்மல் ஜேன்னு 2 பர்சனாலிட்டி இருந்துச்சோ அதே மாதிரி கேப்டனுக்கும் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கும் போல இருக்கு. நார்மலா இவ்வளவு நாளா இருந்துட்டு இருந்த கேப்டன் ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னா இப்போ இருக்கிற மான்ஸ்டர் ஒரு பர்சனாலிட்டி. இந்த மான்ஸ்டர் பர்சனாலிட்டி தான் 28 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒயிட் நைட் வில்லேஜே அழிச்சிருக்கும் போல இருக்கு. இந்த பர்சனாலிட்டி வெளியில வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவர் ஏதோ ஒரு மருந்த லாலிபப்பா மாத்தி எப்ப பார்த்தாலும் அதையே சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அப்பப்ப நடுநடுவுல இவர் டென்ஷன் ஆகும் போதெல்லாம் இந்த லைட் பிளிக்கர் ஆகுது இல்லையா, அது எல்லாமே இந்த மான்ஸ்டர் பர்சனாலிட்டி வெளியே வர ட்ரை பண்ணிருக்கு. அதனாலதான் அந்த இடமே ஒரு மாதிரி பிளிக்கர் ஆனது, கேப்டனுக்கு அப்பப்ப தலைவலி வந்தது. இது எல்லாமே இந்த மான்ஸ்டர் பர்சனாலிட்டி வெளியே வர ட்ரை பண்ணதுனாலதான் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கில்லர் ஜேக்கு மத்தவங்களை கொலை பண்றதுக்காக லூசி ட்ரீம், ட்ரக்ஸ், இன்னமோ ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அவன் மத்தவங்களை கொலை பண்ணிட்டு இருந்தான். ஆனா கேப்டனுக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. அவர் ஒரு பார்வையிலேயே மத்தவங்களை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லேடி டாக்டர் அங்க இருக்கிற சோல்ஜரை கேப்டன் ஷூட் பண்ண சொல்லி சொல்றாங்க, அவங்களும் ஷூட் பண்ண போறாங்க. ஆனா இவர் திருப்பி ஒரு பார்வை தான் பாக்குறாரு. அந்த சோல்ஜர் எல்லாம் பறந்து போய் விழுறாங்க. ஒருத்தன் என்னன்னா அவங்களுக்கு அவனே போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த லேடி டாக்டர் கேப்டனுக்கு மயக்க மருந்து போடலாம்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு பின்பக்கமா குத்தலான்னு வரும்போது அவங்களால கிட்ட கூட கையை கொண்டு போக முடியல. இத்தனைக்கு கேப்டன் அவங்கள பார்க்கவே இல்லை, பின்பக்கமா திரும்பி தான் நின்னுட்டு இருக்காரு. ஆனாலும் கையை கிட்ட கொண்டு போகவே முடியல. திரும்பி ஒரு பார்வை பார்த்ததும் அவங்களே பறந்து போய் கீழே விழுறாங்க. இன்னொரு சோல்ஜர் கேப்டனை ஷூட் பண்றதுக்காக தான் கன்னை புடிச்சிட்டு இருப்பான். கேப்டன் திரும்பி பார்த்ததும் அந்த கன்னை ஆட்டோமேட்டிக்கா அந்த லேடி டாக்டர் பக்கமா திரும்பி அவங்கள ஷூட் பண்ண போகுது. கரெக்டா கன்னு ஃபயர் ஆகுற சமயத்துல காங்கு போய் அவங்களை புடிச்சு தள்ளி விட்டுடுறா. நேரா கேப்டன் முன்னாடி போய் நின்னுட்டு வேண்டாம் கேப்டன், நிறுத்திருங்க கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அவர் தான் இப்ப மான்ஸ்டரா இருக்காளே, அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுட்டே காங்கோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஜெனி கத்திக்கிட்டு இருக்கா, அண்ணா வேண்டாண்ணா, நிறுத்திருண்ணா, வேண்டாண்ணான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. காங்குமே எதுவுமே பண்ணவே இல்லை. அவ பாட்டுக்கு கேப்டனோட கண்ணை பார்த்துட்டு அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்கா. அவ கண்ணையே பார்த்துட்டு இருக்கவும் ஒரு நிமிஷம் அவரோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி வெளியே வர ட்ரை பண்ணும் போல இருக்கு. அவருக்குள்ளேயே இந்த மான்ஸ்டர் பர்சனாலிட்டிக்கும் இந்த ஒரிஜினல் பர்சனாலிட்டிக்கும் உள்ள போராட்டமே நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த லேபே பாம் எல்லாம் தேவையே இல்லை, அதுவாவே தானே அங்கங்க வெடிச்சுட்டு இருக்கு. இப்படி அங்கங்க எலக்ட்ரிக் ஒயர் எல்லாம் வெடிக்கிறதுல உள்ள குழந்தைங்க இருந்து ரத்தம் எடுக்கிறதுக்காக போன காங்கோட அப்பாவுமே அடிபட்டு மயங்கி கீழே விழுந்துடுறாரு. ஒரு வழியா கேப்டனோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி வெளியே வந்துருச்சு. காங்க பாக்குறாரு, உனக்கு ஒண்ணு இல்ல, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்க கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு உன் அப்பாவை கண்டுபிடிச்சு இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி விட்டுட்டு பாடி கார்டை போய் இங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் காப்பாத்தி கூட்டிட்டு போன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இவர் போய் ஜெனியை காப்பாத்தி அந்த லேப்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போறாரு. அங்க லேப்ல இருந்து வெளியில போனதுமே ஜெனியை முன்னாடி அனுப்பி விட்டுட்டு இவர் உள்ளேயே தங்கிக்கிறாரு. ஜூஹி அப்படின்ற மாதிரி ஜெனியை பார்த்து கூப்பிடுறாரு. அவ திரும்பி பாக்குறா. இதுக்கப்புறமாவது உன்னோட லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீ சந்தோஷமா வாழ்வன்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை உள்பக்கமா லாக் பண்ணிக்கிறாரு. ஆனா என்ன பண்றீங்க, வெளியே வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜெனி கத்திக்கிட்டு இருக்கா. காங்குமே ஓடி வந்துடுறா. கேப்டன் வெளியே வாங்க கேப்டன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கா. ஆனா கேப்டன் அவர் பாட்டுக்கு லேபுக்குள்ளேயே திரும்ப நடந்து போயிடுறாரு. இந்த பாடி கார்டு தான் வந்து இவங்க 2 பேத்தையும் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். ஏன்னா பாம்பு வெடிக்க போகுது இல்ல, இன்னும் 30 செகண்ட்ல பாம்பு வெடிக்க போகுது. ஆனா இன்னும் கேப்டன் வெளியே வரலையேன்னு சொல்லி இங்க ஜெயலாம் டென்ஷனா பாத்துட்டு இருக்கான். இவர் நேரா அந்த லேடி டாக்டர்கிட்ட போய் அம்மானு கூப்பிடுறாரு. இது உங்களுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்புமா, இந்த உலகத்துக்கு நீங்க செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அந்த லேடி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சயின்டிஸ்டா என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆச்சா இல்லையாங்கிறது கண் கூட பார்த்து டெஸ்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மருந்து எடுத்து அவங்களுக்கு அவங்களே போட்டுக்கிறாங்க. அப்ப சரி, இது எல்லாமே ஆரம்பிச்சதுக்கு காரணம் நாம 2 பேர் தான், இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்னா நாம 2 பேரும் மறைஞ்சு போறதுதான் இதுக்கு சரியான வழியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லி முடிக்கிறாரு. அந்த ஊசியை போட்டதுனால அந்த லேடி டாக்டர் இறந்து போயிடுறாங்க. அந்த மருந்து வேலை செய்யல. டைம் வேற முடிய போது. கேப்டன் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு அமைதியா அங்கேயே நின்னுடுறாரு. பாம்பும் பிளாஸ்ட் ஆகுது. கேப்டன் உள்ளேயே பாம்பு பிளாஸ்ட்ல மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்சு வெளியே எல்லாரும் நின்று பதறி போய் அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கோட அப்பா ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனோட சம்பந்தப்பட்ட அந்த பெரும்புலிகள் எல்லாத்தையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கேப்டன் தான் இவங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ரிப்போர்ட்டர் லீக் அந்த ஹார்ட் டிஸ்க்ல அனுப்பி வச்சிருந்திருப்பாரு இல்லையா, அதை வச்சு இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க காங்கோட அப்பாவை காங் வந்து பாக்குறா. நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கோங்கப்பா, உங்களுக்கு அட்லீஸ்ட் தண்டனையாவது கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அவர் இப்ப கூட அவர் செஞ்சது தப்புன்னு உணரவே இல்ல. நான் எந்த தப்பு பண்ணவே இல்லையம்மா, தண்டனை எதுக்காக நான் அனுபவிக்கணும், நான் கரெக்டா என்னோட வேலையை தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரா. இது கேட்க கேட்க காங்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயம் இந்த ஜே தப்ப ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் போல இருக்கு. அவனை பாக்குறதுக்காக ஜெனி வந்து பாக்குறா. ஆக்சுவலா இவனுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு. இவனுக்கே தெரியாம இவனோட இன்னொரு பர்சனாலிட்டி தான் கொலையெல்லாம் பண்ணிருக்கு. அந்த விஷயத்த கோர்ட்ல சொல்லி அதை டிஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இவனுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்காது. அன்னியன் படத்துல விக்ரம்க்கு எப்படி ஹாஸ்பிட்டல் அனுப்பி வச்சாங்க அதே மாதிரியே இவனையும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. அதை ஏன் நீ பண்ணல அப்படின்ற மாதிரி ஜெனி கேக்குறா. என்ன இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தானே, அதுக்கான தண்டனை நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜெய் சொல்லிட்டு இருக்கான். சரி, நான் அமெரிக்காவுக்கு போலான்னு இருக்கேன், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்றாளா. அப்ப இதுதான் நான் உனக்கு பாக்குற கடைசி டைமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இல்ல, நான் போயிட்டு திரும்ப மறுபடியும் எப்பயாவது வருவேன், நான் வர்றப்போ உன்னை நான் வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போறா. அடுத்த நாள் அமெரிக்கா கிளம்பி போறா. அவளை சென்ட் ஆஃப்
பண்றதுக்காக நம்ம காங் தான் வரா. அப்ப ஜெனி காங் கிட்ட கேக்குறா, அந்த பில்டிங்ல இருந்து அண்ணனோட பாடி எதுவும் கண்டுபிடிச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறா. உங்க அண்ணனோட பாடி மட்டும் இல்ல, உங்க அம்மாவோட பாடியுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி காங் சொல்றாளா. இதை எதிர்பார்த்ததுதான். சரி, உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. நம்ம காங் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு இந்த வேலையே வேணும்னு சொல்லி ரெசிக்னேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டா இல்லையா. சீஃபும் டெபுட்டி சீஃபும் அவளை கூப்பிட்டு அவளோட ரெசிக்னேஷன் அவகிட்டே திருப்பி கொடுத்துட்டு ஒழுங்கா சீக்கிரம் வந்து வேலையில ஜாயின் பண்ண பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால இவளும் திரும்ப வேலையில போய் ஜாயின் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் காங் புக் ஸ்டோர் தாத்தாவை பார்க்கலாமேன்ட்டு வரா. அவர் இப்ப மத்த பிசினஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாரு. ஆம்புலன்ஸ் வாங்கி வச்சு அதை தொடச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன தாத்தா புது பிசினஸா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வரா. ஆமாமா, புதுசா இதை ஆரம்பிச்சிருக்கேன், எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அது சரி, இதை யார் இப்ப ஓட்ட போறா அப்படின்னு கேட்டா, அந்த பையன் இருந்திருந்தானா அவனாவது ஓட்டி இருப்பான். இப்ப இதை ஓட்டுறதுக்கு யாரை தேடுறதுன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி தாத்தா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாளாம். நீ போற வழியே தாமா நானும் போறேன், அதனால வா நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவளை வேன்லயே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப காங் நைஸா அந்த தாத்தா கிட்ட பேச்சு கொடுத்து பாக்குறா. ஏன்னா கேப்டன் ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து 8 வயசுல எஸ்கேப் ஆகி வந்தப்பையும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து அவரோட அடையாளத்தையே மாத்தினது இந்த தாத்தா தான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகி வந்தப்பையும் ஊருக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்ததும் இந்த தாத்தா தான். ஒருவேளை இப்பவும் அந்த லேப்ல இருந்து எஸ்கேப் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இவரே மறைச்சிருக்காரோ என்னவோ சந்தேகப்பட்டு அவர்கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து பாக்குறா. கேப்டனை பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா, ஏன்னா அவரோட பாடி எங்களுக்கு கிடைக்கவே இல்ல, கண்டிப்பா அவர் எங்கேயாவது இருக்கணும், உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாளா. தெரியலமா, கண்டிப்பா அவன் எங்கேயாவது நல்லா இருப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அவர்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் அவளால தெரிஞ்சுக்கவே முடியல. அப்போ அவரோட வேன்ல ஒரு டோல் பூத்தோட டிக்கெட் இருக்கிறது காங்கு கவனிக்கிறா. அதை பார்த்ததும் அவளுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த சீக்ரெட் லேப் பிளாஸ்ட் ஆச்சு இல்லையா, அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஜீவன் ஓடி வந்து பார்த்துட்டு என்ன மாத்திய பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுல அவ எதையோ கண்டுபிடிச்சிட்டு உடனே வேகமா அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிடுறா. அவங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. நேரா ரிப்போர்ட்டர் லீயை தான் போய் பாக்குறா. ரிப்போர்ட்டர் லீ இந்த ஒயிட் நைட் வில்லேஜ் நியூஸை கவர் பண்ணி எக்ஸ்க்ளூசிவா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுனால பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அவார்டு கொடுத்திருக்காங்களாமா. அதை பத்தி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இங்க காங் அவ கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்றான். இந்த சீக்ரெட் லேப் பிளாஸ்ட் ஆன அன்னைக்கு அந்த லேப் இருந்த பில்டிங்க்கு பின்பக்கம் இருக்கிற ரோட்ல அன்னைக்கு மிட் நைட் ஒரு ஆம்புலன்ஸ் அங்க இருந்து கிளம்பி போயிருக்கு. அது இப்ப தாத்தா வச்சிருக்க அதே ஆம்புலன்ஸ் தான். அந்த நேரத்துக்கு அந்த ஆம்புலன்ஸ் எதுக்காக அங்க வரணும், அது மட்டும் இல்ல அந்த ஆம்புலன்ஸ் அங்க இருந்து கிளம்பி நேரா யோசு அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற டோல் பூத் அது கிராஸ் பண்ணிருக்கு. எதுக்காக அது அங்க வரணும், எதுக்காக அந்த யோசுன்ற ஊருக்கு போகணும், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஒருவேளை கேப்டன் அங்க இருப்பானோன்னு நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்டா அவ ஆமான்ற மாதிரி சொல்றா. அன்னைக்கே இந்த ரிப்போர்ட்டர்லயே அந்த யோசுன்ற ஊருக்கு கிளம்பி போறான் கேப்டனை பத்தி விசாரிக்கிறதுக்காக. இப்ப அப்படியே 3 மாசம் கடந்து போகுது. நம்ம காங்க காமிக்கிறாங்க. ரொம்ப அழகா மேக்கப் பண்ணிக்கிறா, ஹேர் ஸ்டைல் மேக்கப் எல்லாத்தையுமே மாத்தி ரொம்ப சந்தோஷமா ரெடியாகி கிளம்பி ஓடிட்டு இருக்கா. நான் கூட கேப்டனை கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு, அதனாலதான் இவ்வளவு சந்தோஷமா ரெடி ஆயிட்டு இருக்கான்னு நினைச்சா அவளுக்கு டீம் லீடரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. டீம் லீடர் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் முதல் நாள் டியூட்டிக்கு போறா போல இருக்கு. அதனாலதான் அவ்வளவு சந்தோஷமா கிளம்பி போயிட்டு இருக்கா. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இவ்வளவு விஷ் பண்றதுக்காக ரிப்போர்ட்டர் லீ அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி, நீங்க எதையாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு காங்கு ரிப்போர்ட்டர் லீட்ட கேக்குறா. அவரும் கண்டுபிடிச்ச விஷயத்த காங்கு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீ சொன்னதுக்கு அப்புறம் அந்த யோசுன்ற ஊர்ல இருக்கிற டோல் பூத்தை நான் போய் செக் பண்ணேன். அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணப்போ இந்த ஆம்புலன்ஸ் அந்த டோல் பூத்தை கிராஸ் பண்ணி போயிருக்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் எங்கெல்லாம் போயிருக்குன்னு சொல்லி சிசிடிவி வச்சு செக் பண்ணும்போது அந்த ஊர்ல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு தீவுக்கு எப்பவுமே ஒரு ஃபெர்ரி சர்வீஸ் போய்கிட்டு வந்துட்டு இருக்கும். அந்த ஃபெர்ரிக்கு தான் இந்த ஆம்புலன்ஸ் போயிருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் லீ சொல்லவும், அப்ப அதுல கேப்டன் இருந்தாரா அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப ஆர்வமா கேட்கிறா. இருந்திருப்பான்னு தான் நானும் ஆசைப்பட்டு பார்த்தேன். ஆனா அதுல அந்த புக் ஸ்டோர் தாத்தா மட்டும்தான் அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கி அந்த ஃபெரியில ஏறி போனாரு நான் பார்த்தேன். கேப்டன் அதுல இல்ல. ஆனாலும் சந்தேகப்பட்டு அந்த தீவுல இருக்கிற கிராமத்துக்கு நான் போய் பார்த்தேன். அந்த கிராமத்தோட தலைவர் போய் நான் பார்த்து விசாரிச்சப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு மிட் நைட்ல யாரோ ஒரு நபர் இந்த கிராமத்தோட தலைவர் வந்து பார்த்திருக்காங்க. அவர்கிட்ட நிறைய பணம் கொடுத்து எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், அதை பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த நபர் முதுகுல ஒரு லேடிய சுமந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கையும் காலும் பேரலைஸ் ஆயிருந்திருக்கு. தலையில இருந்து கால் வரைக்கும் கட்டு போட்டு வேற வச்சிருந்திருக்காங்க. எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு. என்னப்பா உன்னோட ஒய்ஃப் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். ஆனா அதுக்கு அந்த நபர் இது என் ஒய்ஃப் இல்ல, என்னோட அம்மான்ற மாதிரி சொன்னா. ஏதோ காமெடி பண்றான்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் தலைவர் சொல்றாரு. ஆக்சுவலா கேப்டனோட அம்மா ரொம்ப யங்கா தானே இருந்திருப்பாங்க, கிட்டத்தட்ட கேப்டனோட வயசுல தான் இருந்திருப்பாங்க. அப்ப ஒருவேளை அது கேப்டனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட்டர்லி கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஊர்ல மலைக்கு மேல ஒரு வீடு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப நாளா காலியா தான் கிடக்குது. அதனால அவங்க 2 பேத்தையும் நான் அந்த வீட்டுல தங்க சொல்லி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு வேலை விஷயமா அந்த பக்கமா நான் போனேன். சரி, இந்த வீட்டுல தானே அவங்க தங்கி இருக்காங்க, பாத்துட்டு போலாமேன்னு சொல்லி போய் பார்த்தப்போ அந்த ஆள் அங்க இல்ல. அந்த பொண்ணு மட்டும் அங்க படுத்திருந்தா. சரி, தூங்கிட்டு இருக்காங்களே, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மட்டுக்கு போகலான்னு சொல்லி திரும்பி வர பார்க்கும்போது அந்த பொண்ணு எனக்கு கூப்பிட்டாங்க. என்னம்மா, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்டேன். பூச்சி மருந்து இருந்தா கொடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டா. அவ முகத்துல அப்படியே ஒரு விரக்தி இருந்துச்சு. அந்த விரக்தியான பார்வையோட என்ன பார்த்து கேட்டா, தயவு செஞ்சு என்ன கொன்னுடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு என்கிட்ட கெஞ்சி கேட்டா. நான் பயந்துட்டு அந்த மலையை விட்டு இறங்கி ஓடியே வந்துட்டேன் அப்படின்ற விஷயத்த இந்த ஊர் தலைவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அந்த வீடு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு ரிப்போர்ட்டர்லயே அந்த வீட்டை போய் பாக்குறாரு. அந்த வீட்டை திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல, கேப்டனும் இல்ல, கேப்டனோட அம்மாவும் இல்ல. ஆனா அங்க 2 பேர் தங்கி இருந்ததுக்கான அடையாளம் இருக்கு, 2 பெட் எல்லாம் இருக்கு, அங்க யாரோ தங்கி இருந்திருக்காங்க அப்படின்ற அடையாளம்லாம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் கேப்டனை பத்தி எந்த ஒரு விஷயமே தெரிய வரல. ஒருவேளை உண்மையிலேயே அது கேப்டனா தான் இருந்தா அவன் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டர்லயே கேட்டுக்கிட்டு இருக்கானா. அதுக்கு காங் சொல்றா, அந்த லேடி டாக்டர் சாகிறத விட உயிரோட இருக்கிறது தான் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். என்னதான் 1000 காரணம் சொன்னாலும் அவங்க கேப்டனோட அம்மா, அவங்களை பாத்துக்க வேண்டியது இவரோட கடமை இல்லையா? கடைசி வரைக்கும் அவங்கள பத்திரமா கவனிச்சுக்கிறது தான் தனக்கான தண்டனைன்னு சொல்லி கேப்டன் முடிவு பண்ணிருக்கலாம். அதனால கூட அவங்க அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி காங் சொல்லிட்டு இருக்கா. நம்ம காங் இப்ப டீம் லீடர் ஆயிட்டா. இவளோட டீம்ல தான் ஜீவனும் யூன்சுக்கும் இருக்காங்க. அவங்க சீனியர் இன்ஸ்பெக்டர், இவங்களுக்கு ஜூனியர் இன்ஸ்பெக்டரா ஒரு புது பையன் வந்திருக்கான். இந்த ஜீவனும் யூன்சுக்கும் அவங்களோட போலீஸ் காருக்கு புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி எல்லாம் மாட்டிக்கிட்டு அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஜூனியர் பையன் புதுசா வந்திருக்கான்றதுனால அவன் முன்னாடி ஓவரா சீன் போட்டுக்கிட்டு ஆகா ஓகோன்னு அவங்களோட பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது காங் வந்து புதுசா கேஸ் வந்திருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. யாரோ ஒரு கிரிமினலை தான் போய் விரட்டிட்டு இருக்காங்க. சண்டை போடும்போது அந்த கிரிமினல் இவங்க கார் கண்ணாடியில வந்து ஏதோ ஒரு ஹார்டான பொருளை வச்சு அடிச்சிடுறான். ஆனா அந்த கண்ணாடிக்கு ஒண்ணுமே ஆகலன்னு இவனுங்க 2 பேரும் கண்ணாடியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம கண்ணாடிக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த ஜூனியர் பையன் ரொம்ப சின்சியரா போய் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. காங் பார்த்துட்டு திட்டுறா, என்னடா பண்றீங்க, போய் அவனை புடிங்கடா அப்படின்னு சொல்லி திட்டவும் அப்புறம் எல்லாரும் அந்த கிரிமினலை விரட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கிரிமினல் என்ன பண்றான், போய் அங்க பொதுமக்கள்ல நின்னுட்டு இருந்த ஒரு லேடியை ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சுக்கிறான். கத்தியை கழுத்துல வச்சுக்கிட்டு யாராவது கிட்ட வந்தீங்க குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீனே இதுதானே. ஒரு பேங்க் ராபரி கேஸ்ல ஒருத்தன் திருட வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை புடிச்சு வச்சிருப்பான் இல்லையா? அப்ப கேப்டன் வந்து அங்க இருக்கிற சைன் போர்டை ஷூட் பண்ணி அந்த சைன் போர்டு அந்த திருடனோட தலைமையில விழுற மாதிரி செஞ்சு அவனை மடக்கி புடிச்சிருந்திருப்பார் இல்லையா? இப்ப அதே மாதிரியே இந்த கிரிமினலோட மண்டை மேல அங்க மேல இருக்கிற சைன் போர்டு தானா கலண்டு கீழே விழுந்து அவன் மாட்டிக்கிறான். அதை பார்த்ததும் காங்குக்கு கேப்டனோட ஞாபகம் தான் வருது. சுத்தி சுத்தி பாக்குறா எங்கேயாவது கேப்டன் இருக்காரான்னு சொல்லிட்டு. தூரத்துல யாரோ ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து பாக்குறதுக்கு அது கேப்டன் மாதிரியே இருக்கவும் இவ கிரிமினலை விட்டுட்டு அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறா. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அவரை மிஸ் பண்ணிடுறா. இவளை எங்க தேடியும் கிடைக்கல அப்படின்னதும் இவ திரும்பி போயிடுறா. அதுக்கப்புறம் தான் இவ ஃபாலோ பண்ணிட்டு போன ஆளை காமிக்கிறாங்க. அந்த ஆளோட முகத்தை எல்லாம் காமிக்கல. கேப்டன் எப்பவுமே அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு பிங்க் கலர் லாலிபாப் எடுத்து சாப்பிடுவார் இல்லையா? அதே மாதிரியே அந்த நபரும் அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு ப்ளூ கலர் லாலிபாப் எடுத்து சாப்பிட்டுட்டே நடந்து போற மாதிரி காமிச்சு இந்த சீரிஸையே முடிச்சிடுறாங்க. இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு, என்னோட நரேஷன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சீக்கிரம் அப்லோட் பண்ணல அப்படின்றக்கும் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். அதனால அதை பத்திலாம் நான் கேட்க மாட்டேன். நான் கதை சொன்ன விதம் மட்டும் நல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான சீரிஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஹைப்பையும் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சீரிஸ்ல சந்திக்கலாம். பாய்.